அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை பாமகவிற்கு 7 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தை முடிவடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை சார்ந்தவர்களும் பாஜகவை சேர்ந்த பிரதிநிதிகளும் செய்தியாளர்களை சந்தித்து இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டது குறித்தும் பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் இன்று காலை தொடங்கி அதிமுகவில் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. காலையில் பாமகவிற்கு 7 இடங்கள் ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட சூழலில் அதன் பின்னர் மதியம் பாஜகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிமுக தரப்பிலிருந்தும் பாஜக தரப்பிலிருந்தும் பிரதிநிதிகள் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது பாஜகவிற்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கோகுல் நம்முடன் இணைகிறார். கோகுல், தற்போது 5 தொகுதிகள் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? எத்தனை தொகுதிகள் அப்படின்னு இறுதி முடிவுக்கு வந்திருக்காங்களா? அதிமுக பாஜக இடையேயான தேர்தல் கூட்டணி முடிவடைந்த நிலையில் தற்பொழுது அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜகவிற்கு, அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜகவிற்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக தமிழக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும், அதே போல அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இணைந்து அந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவடைந்து விட்டதாக அங்க இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 3:30 4:30 வரை ராகுகாலம் என்பதால் நல்ல நேரத்தில் இந்த அறிவிப்பை வெளியிடலாம் என்ற ஒரு தகவலோடு இன்னும் சற்று நேரத்தில் இந்த அறிவிப்பானது வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுகிறது. குறிப்பாக முதலில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் போது இரட்டை இலக்கை தொகுதியை கேட்டு பிஜேபி இரட்டை இலக்கை தொகுதியை கேட்டிருந்தார்கள். ஆனால் இது ஒரு மெகா கூட்டணியாக அமைய வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த மெகா கூட்டணியில் பல்வேறு கட்சிகள், குறிப்பாக பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருந்த அமைச்சர்கள் எல்லாம் வலியுறுத்தியதாகவும் பின்னர் தகவல் வெளியாகியது. அதன் பின்பு 8 தொகுதியாக
பாஜக குறைத்துக் கொண்டதாகவும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் பாமகவிற்கு இன்றைய தினம் 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அதிமுக பாஜக இடையேயான அந்த கூட்டணி ஒப்பந்தமானது இன்று இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இது அதே போல தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையானது இழுபறியோடு நடந்து வருவதாக அங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய தகவல் எல்லாம் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து தேமுதிகவிற்கு அதிக இடங்கள் கேட்பதால் அதை விட்டுக் கொடுப்பதற்காகவும் அதே போல தேமுதிக அந்த கூட்டணியில் இடம்பெறுவதை உறுதி செய்வதற்காகவும் பாஜக தன்னுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டதாகவும் தற்பொழுது 5 தொகுதிகள் அந்த கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்பு பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து அவருடைய உடல்நலம் விசாரிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த தமிழக நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தேமுதிகவோடு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்த இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அதன் பின்பு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தேமுதிகவோடு நடத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இது ஒரு மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக பாஜக தன்னுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டிருப்பதாக தற்பொழுது கிடைத்துள்ளது. 5 தொகுதிகள் என்ற ஒரு அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. விஷ்ணு, கோகுல், ஏறக்குறைய 2-3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை தற்போது நிறைவடைந்திருப்பதாக நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த சூழ்நிலையில இந்த பேச்சுவார்த்தையின் போது மக்களவை நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா அல்லது பாமகவிற்கு 21 தொகுதிகள் இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது பாமக அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்ததே, அது போன்ற விஷயங்களும் இதில் பேசப்பட்டதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலோடு தமிழகத்தில் காலியாக உள்ள அந்த 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்ற ஒரு தகவல் உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலோடு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதை ஒட்டிதான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறது. அதே போலதான் பாமக மற்றும் அதிமுக இடையே அந்த வெளியான அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் அந்த அம்சம், அதாவது 21 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிக்கும் அதிமுகவிற்கு பாமக ஆதரவு என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. அதே போலதான் பாஜகவோடும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் குழுவினர் அந்த கருத்தையும் வைத்துதான் பேசியுள்ளார்கள். 21 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் பாஜக ஆதரிக்கும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவலும் அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டதால் பாஜகவிற்கு ராஜ்யசபா சீட்டு வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்னிலை வைக்கப்பட்டதாகவும் அது குறித்து என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள், ஒருவேளை பாமகவிற்கு 7 மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை என்ற ஒரு கூட்டணி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. அதுபோல பாஜகவிற்கு மாநிலங்களவையிலும் கூட ஒரு தொகுதி எண்ணிக்கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பத்திரிகையாளர் சந்திக்கிறார்கள். நம்மளுடைய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயாராக இருக்கிறது. அனைத்து சேனல்களும் தேசிய மற்றும் மாநில அளவிலான இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் இந்த தகவலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் தங்கமணி வெளியே வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். மற்ற அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார், RB உதயகுமார், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், வெல்லமணி நடராஜன் உள்ளிட்ட அமைச்சர்கள், MC சம்பத் உள்ளிட்ட அமைச்சர்கள் எல்லாம் அந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்ற பின்பு வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான O பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி, அதே போல தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் அடங்கி கையெழுத்திட்ட ஒரு ஒப்பந்தமானது கூட்டணி இறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலானது முறைப்படி அறிவிக்க இருக்கிறார்கள். அதற்காக நேரடியாக அமைச்சர்கள் எல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது எந்தெந்த தொகுதிகள் என்பதை உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே சொன்னது போல மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பாஜகவிற்கு தமிழகத்தில் இருந்துள்ளது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் பாஜக ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தது. கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளார். இந்த தேர்தலின் போது ஒரு 2-3 தொகுதிகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பாஜகவுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலவுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் ஒரு மெகா கூட்டணி அமைக்க வேண்டும், இங்கிருந்து ஒரு கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறார்கள் என்ற ஒரு எண்ண ஓட்டத்தின் அடிப்படையிலேயே இந்த 5 தொகுதிகளுக்கு பாஜக தலைவர்கள் ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதே போல தேமுதிகவை ஒரு அதிக அளவில் அவர்கள் கேட்பதற்கு இணையான
ஒரு எண்ணிக்கையில் அது போன்ற ஒரு பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏதுவாகவும் தங்களுடைய தொகுதியை குறைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்புதான் ஒரு இறுதி முடிவிற்கு எட்டியிருக்கிறார்கள். இன்றைய தினம் பாஜகவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா வந்து இந்த அறிவிப்பை, இந்த கூட்டணி அறிவிப்பை முறைப்படி அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டது. முதற்கட்டமாக இந்த இழுபறி பேச்சுவார்த்தை எல்லாம் தொடர்ந்து இருந்திருக்கக்கூடிய நிலையில் அமித்ஷாவுடைய வருகையானது திடீரென ரத்து செய்யப்பட்டு தமிழக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முன்னிலையில் அவருடைய தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் இது குறித்து முறையான தகவல் அமித்ஷாவிற்கு சொல்லப்பட்ட பின்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதன் பின்பு எந்தெந்த தொகுதிகள் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகும் போது ஒரு அனைத்து கட்சி தலைவர்களையும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் வைத்து ஒரு அறிவிப்பு வெளியிடுவதற்கான திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் போது அமித்ஷா வந்து முறைப்படி அந்த எந்தெந்த தொகுதிகள் என்ற அறிவிப்பின் போது அந்த சந்திப்பின் போது அவர் நேரடியாக கலந்து கொள்வார் என்று பாஜகவுடைய நிர்வாகிகள் தரப்பில் சொல்றாங்க. தொடர்ந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது ஒரு இறுதி வடிவம் எட்டப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் ஏறக்குறைய எல்லா நிர்வாகிகளும் வெளியே வந்துவிட்டார்கள். முக்கிய தலைவர்கள் மட்டுமே வெளியில் வரக்கூடிய காத்திருப்புக்காக செய்தியாளர்கள் காத்திருக்கிறார்கள். இவர்கள் நேரடியாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் காமிக்கக்கூடிய காட்சி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்துவிட்டது என்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் ஒரு வெற்றி சின்னத்தை, அதாவது இரட்டை சின்னத்தை காண்பிப்பது போல அங்க கூடிய அதிமுக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் காட்டக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்க்க முடிகிறது. இது ஏறக்குறைய ஒரு வெற்றி கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய கருத்து தெரிவித்திருக்கிறார். அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதிமுகவுடைய நிர்வாகிகளும் பாஜக நிர்வாகிகளும் இணைந்து அந்த கூட்டணி உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய ஒரு தருணமாக இந்த இடத்தில் அந்த காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முறைப்படியாக அதிமுக பாஜக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் இறுதி செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு அறிவிப்பு, அதில் பாஜகவிற்கு 5 தொகுதி என்ற ஒரு தகவலும் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.